10 OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி விண்டோஸ் 7 OS இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். நான் இப்போ வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். லோடிங் ஃபைல் வந்து இப்போ லோட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட்டு இங்கிலீஷ் இந்தியான்னு செலக்ட் பண்ண போகிறேன். கேமராவோட லைட்டிங்கால் டெக்ஸ்ட் எதுவும் தெரியல சரியா. நெக்ஸ்ட் இப்போ இன்ஸ்டால் நான் ஒன்று கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபைல் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா என்கிட்ட வந்து கீ கிடையாது, அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போகிறோம். உங்கள்கிட்ட ஒரிஜினல் விண்டோஸ் 10 கீ வந்து உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தால் அந்த கீ நீங்கள் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10 ப்ரோ செலக்ட் பண்ண வந்து ஃபஸ்ட்டு 64 பிட்னு செலக்ட் பண்ணதால் எல்லாம் 64 பிட் வெர்ஷன் மட்டும் காமிக்குது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்டோட அக்ரிமெண்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அவங்களோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அதெல்லாம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஓஎஸ்க்குள்ளே இன்னொரு ஓஎஸ், அதாவது 2 ஓஎஸாக போகிறது. நம்ம கஸ்டம்ஸும் கொடுக்குறோம். இருக்கிற ஓஎஸ் ஃபார்மேட் பண்ணி புதுசாக போட போகிறோம். இந்த மற்ற ட்ரைவில் 3, 4, 5 அதிலலாம் டேட்டாஸ் இருக்குது. இல்லை 1 and 2 வந்து தான் நம்மளோட சி ட்ரைவ். வந்து சிஸ்டம் ரிசர்வ் சி ட்ரைவ் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அன்அலோகேட்டட் ஃபைல்ஸ்னு வந்துச்சு. இப்போ சிஸ்டம் ரிசர்வ்ன்றதையும் டெலீட் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ விண்டோஸ் 10 போட போகிறேன். சிஸ்டம் ரிசர்வ் மெமரி வந்து 100 இருந்தது, இப்போ 500 MBயாக எடுத்துக்கும். அதனால் அதை டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போ அன்அலோகேட்டடை வந்து நியூ பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ கிளிக் பண்ணுறேன். இருக்கிற ஃபைல் ஃபுல்லாக அப்படியே ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து சிஸ்டம் ரிசர்வேஷன் வந்து விண்டோஸ் 10ன்றதால 500 MB ரிசர்வில் எடுத்துக்கும். பார்ட்டிஷன் 1 வந்து 500 MB, பார்ட்டிஷன் 2 வந்து 559.5 GB. அதில் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். மற்ற பார்ட்டிஷனில் நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் இருக்கும், அது எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ தான் விண்டோஸ் ஃபைல் வந்து டெம்பரவரி மெமரியிலேருந்து ஹார்ட் டிஸ்க்கு வந்து காப்பி ஆகிட்டு இருக்குது.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோவை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆடியோ எப்படி வந்தாலும் அப்படியே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எந்த எடிட்டும் பண்ண போகிறதில்ல. இப்போ எல்லாம் விண்டோஸ் 11க்கு அப்டேட் ஆகிட்டாங்க. நான் இப்போ தான் விண்டோஸ் 10 பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸில் வந்து விண்டோஸ் 11 வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் 10 நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நடுவில் எந்த ஸ்டெப்பும் நான் கட் பண்ணல. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் கீ இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். செட்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது செட்டிங்ஸ் வேணான்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஆன் கொடுத்து எஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பென்ட்ரைவில் எப்படி பூட் பண்ணுறது, சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன் எப்படி செக் பண்ணுறதுன்ற வீடியோவை நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். கம்ப்யூட்டர் நேம் கொடுத்துங்க. இப்போ OS கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், OS முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.